இன்னைக்கு சாரியில் ஒரு ஃப்ராக் கட் பண்ணி போட்டிருப்போம் ஏற்கனவே வீடியோ. அதோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு சுற்றி ஒரு தையல் போட்டு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். திரும்ப சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதை திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அதில் ஒரு சின்ன லேஸ் வச்சுருக்கேன். அது ஒயிட் ஸ்டோன்ன்றதுனால நான் சில்வர் லேஸே வச்சுட்டேன் இந்த ட்ரெஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம நெக் ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கலாம். 4 இன்ச் ஹைட்டுக்கு டாட் பிடிச்சிக்கிறேன். டாட் வந்து நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த நெக் பக்கத்துலேருந்து 1 இன்ச்சு பக்கத்தில் இருந்து அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக கீழே டாட் பிடிச்சோன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி பேக் நெக்கையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வச்சு நம்ம நெக்கை எப்படி தச்சு திருப்புவோமோ அதே மாதிரி தச்சு திருப்பி ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே நம்ம இடுப்புக்கிட்ட லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். எங்கேயும் சுருக்கெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக இழுத்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி பின்னாடியும் டாட் பிடிச்சிக்கலாம். அதுவும் 4 இன்ச் ஹைட்டுக்கே டாட் பிடிக்கிறேன். இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து சின்ன பார்டர் அட்டாச் பண்ணிக்கிறேன். அது ஓரத்தில் பார்டர் இல்லாமல் இருக்குது, அதனால் நான் தனியாக எடுத்து இதில் ஜாயின் பண்ணி வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு லைனிங் ஜாயின் பண்ணிடலாம். லைனிங் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. திரும்ப அதை மடக்கி எடுத்துட்டு ஒரு மடக்கு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஓரத்தில் இருக்கிற பிசர்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கும் ஆர்ம் ஹோல் குடஞ்சி கட் பண்ணிடுறேன். ஸ்லீவுக்கு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறேன். நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீழேக்கு லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தையும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். இப்போ சைடில் நம்ம 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருப்போம்ல, அந்த இடத்துல நம்ம ஃப்ளீட் வைக்காமல் அந்த 1.5 இன்ச் தள்ளி லைனிங் கீழே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே மெயின் கிளாத் வச்சு நமக்கு எந்த அளவு ஃப்ளீட் வேணுமோ அந்த அளவு ஃப்ளீட் வச்சுக்கிட்டு வரலாம். நமக்கு எப்படி டிசைனில் ஃப்ளீட் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம ஃப்ளீட்டை.
இப்போ நான் பேக்குக்கு தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாக ஃப்ளீட் வைக்கிறேன். இப்போ நம்ம மேலே பார்ட்லையும் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ளீட் வச்சோம்ல அதையும் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள டாப்லையும் நம்ம ஃப்ளீட் வச்சதையும் சென்டராக மார்க் பண்ணதுலேருந்து ஜாயின் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம கை ஜாயின் பண்ணுவோம்ல சென்டர்லேருந்து இந்த பக்கம் திரும்ப சென்டர்லேருந்து அதே மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். ஃப்ளீட் வச்சதையும் நம்ம மேலே டாப்பையும் ஜாயின் பண்ணும்போது டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைட் ஜாயிண்ட் போடலாம். ஃபஸ்ட்டு கை எந்த அளவு வேணும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்கோம்ல ஸ்டிச்சிங்க்கு, அதை மாதிரி கனெக்ட் பண்ணி நமக்கு சுற்றளவு எந்த அளவு தேவைன்னு பார்த்து அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளீட் வரைக்கும் நம்ம தச்சிட்டோம். அங்கேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு இப்படி சாய்வாக தையல் போட்டு நிறுத்திக்கலாம். ஃபுல்லாக ஓரத்தில் கொண்டு வராமல் நம்ம எவ்வளோ தையல் விட்டுருக்குமோ அந்த அளவுக்கு போட்டு நிறுத்திக்கலாம். இப்போ நிறுத்திட்டு லைனிங் ரெண்டுத்தையும் மேலே எடுத்து விட்டுட்டு மெயின் கிளாத்தை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே வரைக்கும் நம்ம ரெண்டு மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் ஸ்டிச் பண்ணாமல் இருக்குல்ல, இப்போ மெயின் கிளாத்தை உள்ளே கிராஸாக தள்ளிட்டு லைனிங்கை ரெண்டாக ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம அந்த இடுப்புக்கு கீழே வரைக்கும் தான் லைனிங்கு மெயின் கிளாத்தையும் ஒன்றா ஸ்டிச் பண்ணணும். அதுக்கடுத்து 3 இன்ச்சுக்கு கீழே லைனிங் தனியாக மெயின் கிளாத் தனியாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ட்ரெஸ்ஸு இழுக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு நான் லாட்கன் தைச்சிருக்கேன். இதையும் அதில் ஜாயின் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒரு லாங் ஃப்ராக்கு ஃபுல் டீட்டெயிலாக ஸ்டிச் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ இவ்வளோ தான் எடுத்திருந்தேன், அதனால் இதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ ட்ரெஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு.